ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சு நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டு எப்படி செலிப்ரேஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோக்குள்ளே என்னோட வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் விநாயகருக்கு என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். வாங்க. இங்கே பாருங்கள், நான் நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. கொழுக்கட்டைக்கு செம்மையாக அரைச்சி வச்சுட்டேன். இங்கே சுண்டல் இப்போ உப்பு போட்டு வேக வைக்க போகிறீங்க. ஒயிட் கலர் சுண்டல் தான், ஒயிட் கலர் சுண்டல் தாங்க. உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். நாங்கள் எப்பயுமே சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இடையில விளம்பரம் வரும். அதையும் பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சுண்டல் வேகட்டுங்க. இந்த வடசட்டியில் நம்ம இப்போ கொழுக்கட்டையை இது அன்னதானம் வாங்கினது. என் வீட்டுக்கார் வாங்கி வச்சுட்டு அவர் சாப்பிடவே இல்லை. சார் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவர் வேலைக்கு போயிருக்காரு. இதில் நம்ம இந்த மாவை போட்டு இப்போ கிளறி வைக்க போகிறோங்க. கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கிளறி வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி. இப்போ எள்ளு தாங்க, கொஞ்சோண்டு எள்ளு பூரணை செய்ய போகிறேன். நான் கருப்பு எள்ளு வாங்கிட்டு வர சொன்னால் என் கணவர் பொறுப்பத்தவர் வெள்ளை எள்ளை வாங்கிட்டு வந்திருக்காரு. கருப்பு எள்ளு தான் நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்னத்தான் சொல்ல, நான் சண்டை போடுவார். நான் கருப்பு எள்ளு கேட்டேன்னா சரி இதை வச்சு ஒரு பூரணத்தை செஞ்சிட வேண்டியதான். எள்ளு கொழுக்கட்டையும் கொஞ்சம் தேங்காய் கொழுக்கட்டையும் செய்ய போகிறேங்க. அதனால் கொஞ்சம் எள்ளை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். என்னடா கத்தியில் வறுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் கைக்கு கிடச்சிச்சு, அதனால தான் அதில் வறுத்துட்ருக்கேன். தேங்காய் உடைச்சேன், எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க. நம்ம அப்படியே ஒரு கோவில் கணக்கு இருக்குல்ல, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு திரியை போட்டு அப்படியே விளக்கு ஏற்றினாலும் நல்லாயிருக்கும். இந்த விளக்கு மாதிரியே இருக்குது, நம்ம காமாட்சி விளக்கு மாதிரி செம்மையாக இருக்குல்லங்க பார்க்கும்போது. இப்போ மாவை நல்லா வதக்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், மாவு நல்லா கெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நேற்று நைட்டே ஆட்டி வச்சுட்டேன், இன்றைக்கி நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா கொட்டிக்கலாங்க. நல்லா இப்போ மாவை நல்லா கிளறிக்கலாங்க. கொழுக்கட்டைக்கு எனக்கு வெட்ட கொழுக்கட்டையே நான் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யும்போது வரவே வராது. இந்த வாட்டியாவது நல்லா வருமானு பார்க்கலாம். அப்புறம் சுண்டல் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் எள்ளு வறுத்து வச்சிட்டேன். எள்ளு பூரணமும் இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூரணமும் கொஞ்சம் எள்ளு பூரணமும் கொஞ்சம் எடுத்து வச்சு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேங்க இன்றைக்கி. உங்களுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிட்டேன். கொழுக்கட்டை மாவு இப்போ நான் ரெடி பண்ணிடுறேன். இது கிண்டுறது தாங்க கஷ்டம். அது பச்சரிசி மாவு வாங்கி செஞ்சுட்டு போயிடலாம். கையெல்லாம் வலிட்டு. இப்போ பாருங்கள், மாவு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டேன். பூரணம் கொஞ்சோண்டு மட்டும் தேங்காய் பூரணம், கொஞ்சம் நிறைய எள்ளு பூரணம். எள்ளு பூரணம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பூரணம் கொஞ்சம் மட்டும். மாவு ரெடி பண்ணியாச்சு. சுண்டலுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சுண்டல் வதக்க போகிறேங்க. சரி, தாளிக்க போகிறேங்க. கடுகு, மிளகா வத்தல், வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ தாளிச்சிட்டு அப்படியே நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி சுற்றி பாட்டு ஓடுதுங்க. பயமாக இருக்குது காப்பி ரைட்ஸ் விழுந்துருவானு. அதனால் பயந்து எடுக்கிறேன். என்ன பண்ணுறது, எங்கிட்ட பார்த்தாலும் பாட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சுண்டல் சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு இதுலேயே குக்கர்லேயே வதக்கிட்டேன். நிறைய பாத்திரம் சேர்க்க வேணாம் அப்படின்னு. இதுக்கே பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் கிடக்கு. சூப்பராக இருக்கிற சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு போரத்தில் வச்சுட்டு அடுத்து கொழுக்கட்டையை மட்டும் செய்யணுங்க. இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள், கவர் வச்சுருக்கேன். எனக்கு சேஃப் வராது. வாழை இலை கேட்டு பார்த்தோம் கோயிலில் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாழை இலை வாங்கலையாம். என் கணவர் வேலைக்கு போயிருக்காரு. அவர் 6 மணிக்கு வரும்போது தான் வாழை இலை வாங்கிட்டு வருவார். அது வரைக்கும்லாம் நம்மளுக்கு வெயிட் பண்ண முடியாது. நம்ம அவர் வரவங்கள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒரு கவர் எடுத்து அதில் செஞ்சிட்ருக்கேங்க. எனக்கு அந்த சேஃப் வராதுங்க. வாழை இருந்தால் தான் வரும். சரி, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன். செஞ்சுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக செஞ்சுட்டு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாவு இருக்குன்னு. இன்றைக்கி வெண்டு கலந்துக்கிறோங்க. இதை செய்கிறவங்கள நான் ஏன் எவ்வளோ மாவு அரைச்சி வச்சேன்னு தெரியல. நிறைய மாவு அரைச்சி வச்சுட்டேன். சரி, செய்கிற அளவுக்கு செய்வோம். என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். எப்படி சேஃப் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்காண்டி தாங்க இந்த கவரு நான் கேட்குறது. இங்கே பாருங்கள், நம்ம கையில் செஞ்சால் கூட இவ்வளோ அழகாக வராது. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்காண்டி தான் நான் கவர் வச்சுருக்கேன். இல்லை நம்ம கையிலலாம் சுத்தமாக வராது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன்.
எங்கள் தெருவில் வந்து செம்மையாக மியூசிக்கல் சேரு இந்த போட்டியெல்லாம் வச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாப்பா கூட பாருங்கள் பானை உடைச்சி பெரிய பாப்பா இது ஜெயிச்சா. இப்போ வந்து மியூசிக்கல் சேரில் 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க, சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும். அது வந்து லாஸ்ட்டாக வந்து ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சு அதில் பரிசு கொடுப்பாங்களாம். பார்க்கலாம் யார் பரிசு வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. வெளியே செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இப்போ தான் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. என் வீட்டுக்காருக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்கு வேலை பயங்கரமாக, அவர்னால கம்பெனிலேருந்து வர முடியல. இப்போ தான் அவசரமாக பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் வந்தோடனே கும்பிடலான்னு தான் கொழுக்கட்டை எல்லாமே அவிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்தோடனே நம்ம கும்பிடணுங்க. இங்கே பாருங்கள் பயறு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து சுண்டல். என் கணவர் வேலையிலேருந்து வந்துட்டாங்க. அது என்ன போவா ஏதாவது விசேஷ அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அர்ஜென்ட் வேலையாக இருக்குது. தைக்கிற வேலை, ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. எதுக்குங்க பொரி வாங்கிட்டு வந்தீங்க? பொரியெல்லாம் ஆயுத பூஜைக்கு வச்சுக்கலாம்ல நம்ம. இன்றைக்கி வந்து அவருக்கு வேலைனால இன்றைக்கி நாங்கள் லேட்டாக சாமி கும்பிட்றோம். என் வீட்டுக்காரர் தான் பூஜை போடுவார் எப்பயுமே. சரி வாழையில் கிடைக்கல, வாழையில் கிடைக்கல. சரி வைங்க. கொழுக்கட்டை எல்லாம் சுண்டல் அவிச்சு வச்சது எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை சாமி கும்பிட வர சொன்னால் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாவா. அது இந்த மாதிரி போட்டியெல்லாம் நம்ம காலத்தில் வச்சது. இப்போ தான் கம்பத்தில் வைக்கிறதே பார்க்குறேன். சரி விளையாடட்டும், அது ஒரு ஆசை. பிள்ளைங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டியெல்லாம் பார்க்குதுங்க. பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி போட்டியெல்லாம் பார்த்ததே இல்லை. சரி பார்த்து ஜெயிச்சுட்டு வரட்டும். ஏன் பாவா, ஒரு பிள்ளை ஜெயிச்சிருச்சு, இன்னொரு பிள்ளை என்ன ஜெயிச்சு கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இப்போதைக்கு இதுதாங்க விநாயகர். தான் வீட்டில் இருக்கிற விநாயகரை எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு அருகம்புல் வச்சு விடுங்க பாவா. இந்த வாட்டி எனக்கு கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு பாவா. பரவாயில்ல, எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், மாசாக இருக்குது. எங்கள் வீட்டு விநாயகர் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு, மங்களா தெரிகிறாரு. ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? பூஜைக்கு தேவையான பொருட்கள். உங்கள் பிள்ளைகளை கூப்பிடவா இல்லை விளையாடட்டுமா? நம்ம மட்டும் கும்பிடலாமா? சரி பிள்ளை விளையாடட்டும். நம்ம மட்டும் விநாயகரை கும்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அழகாக இருக்குது. பூஜையை போடுங்க. நம்ம தேங்காய் நல்லபடியாக உடைச்சாச்சா பாவா. பாட்டு வேற போட்டுகிட்டே இருக்காங்க, அதனால சரியாக கும்பிட முடியலைங்க. என் வீட்டுக்கார் வந்து பூஜை போட்டுட்டாருங்க. தேங்காய் பாருங்கள், விநாயகர் பாலி. கொழுக்கட்டை எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? எல்லாமே கணக்காக இருக்கா? ரம்யா செஞ்ச கொழுக்கட்டை. பூஜை போட்டுட்டு கொழுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு என் கணவர். சாப்பிடுங்க. எல்லாருக்குமே பிரசாதம் எடுத்து கொடுத்தாச்சுங்க. கொழுக்கட்டை இன்னும் இவ்வளோதான் இருக்குது. இது கொஞ்சம் பிஞ்சது நல்லா வந்துருந்துச்சு இந்த வாட்டி. கொழுக்கட்டை உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு, ஆமா போட்டி இல்லை ஜெயிச்சிட்டிங்களா? கட்டரை புக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கட்டரை புக்கு இல்லை, பெயிண்டிங், கலர் அடிக்கிறது. ஏம்மா சாமி கும்பிடுங்க. இங்கே வேறு தவிச்சு நாங்களாம் கும்பிட்டு கொழுக்கட்டையே சாப்பிட்டுட்டோம். ஒரே பாட்டுங்க, என்னால் வீடியோ எடுக்க முடியலை பூஜை போட்டதை. அப்படி கும்பிடக்கூடாதுமா, நல்லா கும்பிடு, நல்லா சாமியை கும்பிடு, நல்லா படிப்பு வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கும்பிடணும். கும்பிடு. இந்த பக்கம் இப்படி கும்பிடு கீர்த்தனி. நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன். அப்பா கும்பிட்றது நான் கும்பிட்றது வீடியோ எடுக்கவே முடியல. பாட்டு எங்கிட்ட பார்த்தாலும் பாட்டு சத்தம். வாங்க கும்பிட்டு வாங்க. கொழுக்கட்டை தரேன் தானே, வா கும்பிட்டு வா. கொழுக்கட்டை தரேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொழுக்கட்டையை வந்து மூடி வச்சுட்டு போனேன். இங்கே ஒரு பள்ளி இருக்குது, அநியாயம் பண்ணுது, அதனால் மூடி வச்சுட்டு போனேன். என் வீட்டுக்கார் பூஜை போட்டு வெளியே போயிட்டார். அவர் வந்தோடனே தான் சாப்பிடணும். கொழுக்கட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணி பாரு கீர்த்தனி. அம்மா செஞ்ச கொழுக்கட்டை. இந்த வாட்டி தான் அம்மாவுக்கு சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. டேஸ்ட் பண்ணி பாரு. சுண்டல் செம்மையாக இருக்குமா? டேஸ்ட் பண்ணு. அது என்ன பிதிக்கி வைக்கிறீங்க 2 பேரும்? சரி போயிருக்கான். இந்த இதில் நல்லா இருக்குது சாஃப்டாக. அது ரொம்ப நேரம் அவிச்சு வச்சனால அப்படி தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது சாஃப்டாக தாங்க இருக்கு. நல்லா தான் இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சுண்டலும் கொழுக்கட்டையும் சாப்பிட போகிறோம். விநாயகர் சதுர்த்தி செம்மையாக முடிஞ்சிச்சு. பொறுமா வருங்க, வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். செம்மையாக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சுங்க. கொழுக்கட்டையும் சாப்பிட்டாச்சு. சரி, அந்த பூஜை போடுறதை மட்டும் எடுக்க முடியல. சுற்றி சாங்கு அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.